Good morning to all. Okay, நம்ம இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இந்த ஸ்லைடில் பார்க்கும்போதே உனக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரூட்னாவே வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட் கலரில், டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கிறது தான் ஃப்ரூட்ஸ் இல்லையா. ஓகே, நம்ம காமன் பீப்புளாக ஃப்ரூட்ஸ்னால் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும். வேறு கலரில் இருக்கும், நல்லா ஜூஸியாக, ஃப்ளஷியாக, சக்குலண்ட்டாக, டேஸ்டியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃப்ரூட் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் இந்த ஃப்ரூட்டுன்றது என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ் இதுக்கு ரெக்யூரபிளாக இருக்குது, இந்த ஃப்ரூட்டில் என்னென்ன பார்ட் இருக்குது, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஆஸ் எ பாட்னி ஸ்டூடெண்ட்டாக நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃப்ரூட்டுன்றது நமக்கு ஃபர்டிலைஸ்டு அண்ட் டெவலப்டு ஓவரி தான் ஃப்ரூட்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட்டோடைய காம்பனண்ட்டாக பார்ட்டாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்டோடைய வால், பெரிகாஃப் அப்படி சொல்லக்கூடிய ஃப்ரூட்டோடைய வால் இருக்கும். ஓகே, இந்த பெரிகாஃப் மேபி ஃப்ளஷியாக இருக்கலாம், இல்லை ட்ரையாக இருக்கலாம். ஓகே, ஆஸ் வெல் அஸ் இதில் சீட் இருக்கும். ஃபர்டிலைஸ்டு அண்ட் டெவலப்டு ஓவரி தான் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா இந்த ஃப்ரூட் ஃபார்மேஷனில் என்னென்ன ப்ராசஸ் ரெக்யூரபிளாக இருக்குன்னு அர்த்தம். பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ரெண்டு ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இந்த ஃப்ரூட் என்னென்ன பார்ட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா சென்ட்ரலில் ஃப்ரூட்டோடைய இன்சைடில் சீட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அண்ட் அந்த சீடை என்க்ளோஸ் பண்ணி ஃப்ரூட் வால் இருக்கும். ஏன்னா ஃபர்டிலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஓவரி ஃப்ரூட் அப்படின்னா ஃபர்டிலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஓவரி வால் தான் ஃப்ரூட் வாலாக இருக்கும். அந்த ஃப்ரூட் வாலை தான் பெரிகாஃப் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு ஆஸ் எ காமன் பீப்புளாக ஃப்ரூட்னா எடிபிள் ப்ராடக்ட் ஆஃப் பிளான்ட்டு நம்ம அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஓகே, நமக்கு எடிபிள் பார்ட் ஆஃப் பிளான்ட் அதுதான் ஃப்ரூட் அப்படின்னா நம்ம மேபி நம்மளோட எடிபிள் பார்ட்ன்றது என்டையர் ஃப்ரூட் எடிபிளாக இருக்கலாம், இல்லை எனி பார்ட் ஆஃப் ஃப்ரூட் எடிபிளாக இருக்கலாம். நம்ம இப்போ பார்க்கும்போது ஃப்ரூட்டோடைய பார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரிகாஃப் அண்ட் சீடை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஏன்னா ஓவரி அண்ட் ஓவியல்ஸ் அதுதான் நமக்கு பாலினேஷன் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, அப்படி இருக்கிறச்ச நமக்கு ஒரு என்டையர் கைனிஷம், என்டையர் ஓவரியும் நம்மளோட எடிபிள் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை எனி பார்ட் ஆஃப் ஓவரி நம்மளோட எடிபிள் பார்ட்டாக இருக்கலாம். ஓகே, கைனிஷம், என்டையர் கைனிஷம் இல்லை ஏதாச்சும் ஃப்ளோரல் பார்ட்டு, எனி ஃப்ளோரல் பார்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பாலினேஷன் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அந்த கைனிஷம் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகலாம், இல்லை தலாமஸ் ஸ்டிமுலேட் ஆகி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகலாம். எந்த ஒரு பார்ட் வேணாலும், எந்த ஒரு ஃப்ளோரல் பார்ட் வேணாலும் ஸ்டிமுலேட் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக, ஜூஸியாக, ஃப்ளஷியாக, சக்குலண்ட்டாக, டேஸ்டியாக, நல்ல அரோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃப்ரூட்டாக இருக்கும். அதில் எந்த பார்ட் வேணாலும் எந்த பார்ட் ஜூஸியாக, ஃப்ளஷியாக, சக்குலண்ட்டாக, டேஸ்டியாக, ஸ்வீட்டியாக இருக்கோ அதுதான் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இந்த எடிபிள் பார்ட்டுக்குள்ளே அது சீட் என்க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃப்ரூட்டாக இருக்கும். ஓகே, நமக்கு ஃப்ரூட் வரும்போது இது மேபி டெண்டர் கண்டிஷனில் நம்ம கன்சியூம் பண்ணலாம், அரல்ஸ் ரைப்பான கண்டிஷன் கூட நம்ம இந்த ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிரிஞ்சால்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அதுவும் ஃப்ரூட் தான், ஆனால் அது டெண்டர் ஃப்ரூட்டாக இருக்கும். டெண்டர் கோகனட்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப இல்லையா. இளநீர் அப்படின்னாவே யங் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணலாம், அரல்ஸ் ரைப்பான ஸ்டேட்டில் கூட நம்ம இப்போ நான் உனக்கு சொன்ன மாதிரி பிரிஞ்சால் என்னது டெண்டர் கண்டிஷனை நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிப்போம். இதே டொமேட்டோ இருக்குது, ஆரஞ்சு, அதெல்லாம் நம்ம ரைப்பான ஸ்டேட்டில் ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க. அண்டு ஒடபர் ஃபோமாலஜி, நீ 10th கூட ஃப்ரூட்ஸ் பற்றிலாம் படிச்சிருப்ப இல்லையா. போம்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் இல்லை. போமாலஜின்றது ஃப்ரூட் கல்டிவேஷன் பற்றி ஸ்டடி பண்ணுற ஒரு பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தான் போமாலஜி. நமக்கு பயாலஜியில் ஒரு பிரான்ச் பாட்னியாக இருக்கும், பாட்னியில் எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் ஒன்று தான் ஹார்டிகல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர் இப்படி நிறையா இருக்கும் இல்லையா. அதில் நமக்கு அக்ரிகல்ச்சர் வரும்போது உனக்கு தெரியும் நிறையா செரல்ஸ் பற்றி டீல் பண்ணுறது அக்ரிகல்ச்சர், பேடிலாம் நமக்கு அக்ரிகல்ச்சரில் வரும் இல்லையா. ஆனால் ஹார்டிகல்ச்சர் வரும்போது ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதோடைய கல்டிவேஷன் பற்றி டீல் பண்ணுறது தான் ஹார்டிகல்ச்சராக இருக்கும். நமக்கு இப்போ நம்ம டாபிக் ஃப்ரூட் இல்லையா, அப்போது ஃப்ரூட்டுன்றது ஹார்டிகல்ச்சர் கீழே வரக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்னி தான் போமாலஜி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸ்டடி அபவுட்
ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட் தான் ஹார்டிகல்ச்சர். ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்சஸை கன்சிஸ்ட் பண்ணிக்க ஃப்ளாரை கல்டிவேட் பண்ணுறதை பார்த்தியோ இல்லை ஃப்ரூட்ஸை கல்டிவேட் பண்ணுறதை பார்த்தியோ ஆர்எல்ஸ் வெஜிடபிள்ஸை கல்டிவேட் பண்ணுறதை பார்த்தியோ டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்னி தான் ஹார்டிகல்ச்சர். அந்த ஹார்டிகல்ச்சர் கீழே வரக்கூடிய ஒரு பிரான்ச் போமாலஜி. போமாலஜின்றது ஸ்டடி அபவுட் ஃப்ரூட் அண்ட் தேர் கல்டிவேஷன். ஒரு ஃப்ரூட் பற்றி ஸ்டடி பண்ணுறதோ அதோடைய கல்டிவேஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் போமாலஜி. எஸ், ஃப்ரூட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரூட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, எஸ் நமக்கு ஃபர்டிலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஓவரி தான் ஃப்ரூட். அப்படின்னா நமக்கு ஓவரியில் என்ன இருக்கும்? ஓவரி வால் அண்ட் ஓவியல்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, நமக்கு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்சஸ் நீ 10th படிச்சிருப்ப இல்லையா? ஓகே, ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும், ஓவரி வால் ஃப்ரூட் வாலாக கன்வெர்ட் ஆகும், ஓவியல் சீடாக கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, இங்கேயும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃப்ரூட் வால் ஓவரியோட வால் ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃப்ரூட் வாலை பெரிகாஃப் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பெரிகாஃப் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஓகே, எப்பிகாஃப், மீசோகாஃப் அண்ட் எண்டோகாஃப். ஓகே, எஸ் உனக்கு தெரியும் இல்லையா? எப்பி அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்கும், அவுட்டர் அண்ட் அட்டாச்மெண்ட்னு. ஓகே, இங்கே வந்து அவுட்டரை மீன் பண்ணக்கூடியது. எஸ், அவுட்டர் எப்பிகாஃப். கார்ஃப் அப்படின்னா ஃப்ரூட்டோடைய அவுட்டர் லேயர் எப்பிகாஃப், ஃப்ரூட்டோடைய இன்னர் லேயர் எண்டோனா உள்ளே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, எண்டோகாஃப். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற லேயர் மீசோகாஃப். அப்போது ஓவரியோட வால் ஃப்ரூட் வாலாக கன்வெர்ட் ஆகுது. ஃப்ரூட் வால் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் பெரிகாஃப் which is differentiated into epicoff, mesocoff and endocoff. Okay, inner part of fruit which is occupied by seed. Okay, நமக்கு ஓவரி வால் ஓவியோல்ஸ் இதுதான் கைனிஷமில் இருக்கும் இல்லையா? ஓகே, நமக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியோல் சீடாக கன்வெர்ட் ஆகுது. ஓவரியோட வால் ஃப்ரூட் வாலாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரூட் வாலில் எப்பிகாஃப், எண்டோகாஃப் அண்ட் மீசோகாஃப்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். இஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வரும்போது நம்ம எதை பேஸ் பண்ணி ஃப்ரூட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரூட்டோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய பெரிகாஃபை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. பெரிகாஃப் ஃப்ளஷியாக இருக்கா இல்லை ட்ரையாக இருக்கா அதை பேஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்டை ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு மேஜராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு இந்த ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ்லாம் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற ஒரு கைனஷம்லேருந்து டிரைவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு ஃப்ரூட்ஸ் வந்து சிங்கிள் பிஸ்டல்லேருந்து டிரைவ் ஆகும். உனக்கு பிஸ்டல் ஆர் கார்பல் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நமக்கு இன்னர்மோஸ்ட் வேர்ல்ட் வந்து கைனிஷமோடைய யூனிட்ஸாக கார்பல்ஸ் ஆர் பிஸ்டல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த சிங்கிள் பிஸ்டல்லேருந்து டிரைவ் ஆகிறது தான் நமக்கு ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் ஆகும். இங்கே பெரிகாஃப் ஃப்ளஷி நேச்சர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஃப்ரூட்டோடைய பெரிகாஃப்லாம் ஃப்ளஷியாக இருக்கோ அது எல்லாமே ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணலாம். ஓகே, இந்த ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் சக்குலண்ட்டாக ஜூஸியாக இருக்கும். விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எப்பிகாஃப், மீசோகாஃப் அண்ட் எண்டோகாஃப். விச் மீன்ஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பெரிகாஃப் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, அவுட்டர் எப்பிகாஃப், இன்னர் எண்டோகாஃப் அண்ட் மிடில் மீசோகாஃப்னு டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். இதையும் ஃபர்தராக நமக்கு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ்ன்றது சிங்கிள் பிஸ்டல்லேருந்து டிரைவ் ஆகிறது தான் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். பெரிகாஃப் ஃப்ளஷியாக இருக்கிறது தான் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். இதோடைய பெரிகாஃப் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். இந்த ஃப்ளஷி ஃப்ரூட்ஸையும் ஃபர்தராக நமக்கு பெரி, எஸ்பரடியம், ட்ரூஃப், பெப்போ, போம், பெலஸ்ட்ரா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் பெரி. பெரி ஃப்ரூட் என்ன மாதிரி ஓவரிலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா பைகாப்லரி ஆர் மல்டிகாப்லரி ஓவரிலேருந்து டெவலப் ஆகும். நம்ம கைனிஷம் பற்றி பார்க்கும்போது 2 or more கப்பல்ஸ் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா அப்போகார்பஸ்னும், 2 or more கப்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்குன்னா சின்கார்பஸ்னும் படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, நமக்கு பெரின்றது சிங்கிள் பிஸ்டல்லேருந்து டெவலப் ஆகணும். அண்ட் இங்கே நமக்கு இந்த சிங்கிள் பிஸ்டலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா இட் மே பி 2 நம்பர் ஆஃப் காப்பல்ஸ் இருக்கலாம்
or else many number of carpels. 2 to many or bicoplary to multicoplary கண்டிஷனில் இருக்கிற ஒரு கைனிஷியம் சின்காப்பஸ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு கைனிஷியம்லேருந்து டிரைவ் ஆகக்கூடிய ஃப்ரூட் தான் இந்த பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட்டாக இருக்கும். இட்ஸ் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் கீழே வரதுனால டெஃபினட்டாக பெரிகாஃப் ஃப்ளஷியாக ஜூஸியாக இருக்கும். இங்கே எப்பிகாஃப் வந்து தின்னாக இருக்கும். நமக்கு டொமேட்டோ மேலே நீங்கள் சமையல் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய தோல் மட்டும் உறிஞ்சி வரும் இல்லையா, அதுதான் எப்பிகாஃப். மேலே தின்னாக மேலே தின்னாக இருக்கிறது எப்பிகாஃப். அதுக்குள்ளே நல்ல பல்ப் இருக்கும் இல்லையா. அதில் இந்த டொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மீசோகாஃபும் எண்டோகாஃபும் அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். அதுதான் பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட்டாக இருக்கும். இதில் நல்லா ஜூஸியாக பல்ப்பியாக இருக்கிற அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கிற மீசோகாஃப் அண்ட் எண்டோகாஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதோடைய சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா சீட்ஸ் இருக்கும். இதோடைய சீட்ஸை யாராச்சும் கவுண்ட் பண்ண முடியுமா? மெனி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டொமேட்டோ, கிரேப்ஸ் அண்ட் பிரிஞ்சால். பெரி எப்படின்னா என்னன்னு தெரியுதா? பைகாப்லரி டு மல்டிகாப்லரி கண்டிஷனுக்கு சின்காப்பஸ் ஓவரிலிருந்து டெவலப் ஆகிற ஃப்ரூட் பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட். இதோடைய எப்பிகாஃப் இதோடைய பெரிகாஃப் வந்து டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். எது டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும், எதெல்லாம் அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும் அப்படின்னா எப்பிகாஃப் மட்டும் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் தின் லேயராக இருக்கும். மெம்பரேனஸ் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். மீசோகாஃப் அண்ட் எண்டோகாஃப் வந்து ரிமைன் அன்டிஃப்ரென்ஷியேட்டபிள் மேனரில் இருக்கும். நமக்கு சென்ட்ரலில் இருக்கிற பல்ப்பில் நமக்கு சீட்ஸ் வந்து எம்பெடடாக இருக்கும். மெனி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டொமேட்டோ, கிரேப்ஸ் அண்ட் பிரிஞ்சால். செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட் ட்ரூஃப். நமக்கு ட்ரூஃப் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மோனோகாப்லரி சுப்பீரியர் ஓவரிலிருந்து டெவலப் ஆகும். அண்ட் மோனோகாப்லரி அப்படின்னாவே உனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு ரூல் என்ன? அப்போகார்பஸ் அஸ் வெல் சின்காப்பஸ். 2 or more கப்பல்ஸ் டிஸ்டிங்க்டாக இருந்தால் தான் அப்போகார்பஸ். அதே போல் 2 or more கப்பல்ஸ் கொனேட்டடாக இருந்துச்சுன்னா தான் அது சின்காப்பஸ் இல்லையா. இங்கே நமக்கு மோனோகாப்லரி வரும்போது ஒரே ஒரு காப்பல்ஸ் தான். அப்போது அதை அப்போகார்பஸ்னு டேர்ம் பண்ண முடியாது, சின்காப்பஸ்னு சொல்ல முடியாது இல்லையா. சுப்பீரியர் ஓவரி உனக்கு தெரியும். எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் ஓவரியோட பேஸ்லேருந்து, அதாவது கேலிக்ஸ், கொரோலா அண்ட் ஆண்டிஷம் ஆர் ஸ்டாமினல் டிஸ்க்கு ஓவரியோட பேஸ்லேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது? சுப்பீரியர் ஓவரி. ஓவர் அப்பர் பொசிஷனில் இருக்கிறதுனால சுப்பீரியர் ஓவரி அப்படி சொல்லியிருப்பாங்க. நமக்கு ட்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரி பார்க்கும்போது மெனி சீடர் ஃப்ரூட் பார்த்தோம் இல்லையா. ஆனால் ட்ரூஃப்னு வரும்போது 1 சீடர் ஃப்ரூட்டாக இருக்கும். இங்கேயும் பெரிகாஃப் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். எப்பிகாஃப், மீசோகாஃப், எண்டோகாஃப்னு டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு மேங்கோ பிடிக்கும் இல்லையா. நம்ம மேங்கோ ஃப்ரூட் சாப்பிடும்போது மேலே ஸ்கின்னியாக இருக்கிற லேயர் தான் எப்பிகாஃப். இன்னர் ஸ்ட்ராங்காக ஹார்டாக ஸ்டோனியாக இருக்கிற லேயர் எண்டோகாஃப். நல்ல பல்பியாக ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட் தான் மீசோகாஃபாக இருக்கும். நமக்கு ட்ரூஃப்ன்றது மோனோகாப்லரி சுப்பீரியர் ஓவர்லேருந்து டெவலப் ஆகுது. ஒரே ஒரு சீடை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். 1 சீடர் ஃப்ரூட்டாக இருக்கும். பெரிகாஃப் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரி படிக்கும் போது எப்பிகாஃப் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும், மீசோகாஃபும் எண்டோகாஃபும் அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் ட்ரூஃபில் வரும்போது நமக்கு எப்பிகாஃப், மீசோகாஃப், எண்டோகாஃப் எல்லாமே வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். இது இங்கே எது எடபிள் பார்ட்னு பார்த்தீங்கன்னா மீசோகாஃப் தான் எடபிள் பார்ட்டாக இருக்கும். அதுதான் நல்லா ஜூஸியாக பல்பி நேச்சரில் இருக்கும், நல்ல அரோமேட்டிக்காக இருக்கும், டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா. அதுதான் எடபிள் பார்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும்? 1 சீடர் ஃப்ரூட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் கோகோனட் ரெண்டுமே 1 சீடர் ஃப்ரூட், ட்ருஃபேஷியஸ் ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு பெப்போ ஃப்ரூட்ஸ் எதுலேருந்து டெவலப் ஆகுது, என்ன மாதிரி ஓவரி கண்டிஷன்லேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ட்ரைகாப்லரி, சின்காப்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி. இதில் பாருங்கள், நமக்கு ட்ரைகாப்லரி எப்படின்னா 3 காப்பல்ஸ் இருக்கும் இல்லையா. ட்ரைகாப்லரினா 3 காப்பல்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ஓவரி கேவிட்டி தான் இருக்கு இல்லையா. அப்படின்னா 3 காப்பல்ஸும் டுவர்ஸ் பெரிஃபரி ஃபியூஸ் ஆகி யூனிலாக்குலர் கண்டிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்ஃபீரியர் ஓவரினா என்ன?
இன்ஃபீரியர் ஓவரினா என்ன, நமக்கு கேலிக்ஸ், கொரோலா, ஆண்டிஷம்லாம் எங்கேருந்து அரைஸ் ஆகும், ஓவருடைய அப்பாக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகும். வேறஸ் பெப்போ குக்கர்பிடேசி மெம்பர்ஸில் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் இல்லையா, ஓகே, அதனால் நமக்கு கேலிக்ஸ் அண்ட் கொரோலா கைனிஷமோடைய அப்பாக்ஸில் ஓவருடைய அப்பாக்ஸ்லேருந்து ஆரிஜினேட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற ஒரு ஓவரிலேருந்து டெவலப் ஆகிற ஃப்ரூட் தான் பெப்போ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆகும். ஓகே, பெப்போ ஃப்ரூட்ஸ் விச் இஸ் டெவலப்டு ஃப்ரம் ட்ரைகாப்லரி சின்காப்பஸ் யூனிலாக்குலார் இன்ஃபீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகிறது தான் பெப்போ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆகும். ஓகே, இங்கே பெரிகாஃப் லெதரி ஆர் உட்டி நேச்சரில் இருக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, நமக்கு குக்கும்பர் வந்து டெண்டர் கண்டிஷனில் நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறதுனால அது சாஃப்டாக தானே இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதே நீங்கள் பம்ப்கின்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய பம்ப்கின் ஒரு நல்ல மெச்சோர்டு பம்ப்கின், நல்ல ரைப் அண்டு பம்ப்கின் எடுத்திங்கன்னா அதோடைய ஸ்கின் வந்து நல்லா லெதரியாக உட்டியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். Pericoff turns leathery or woody in certain members of Cucurbitaceae, which encloses fleshy mesocoff and smooth endocoff. ஓகே, நம்ம பம்ப்கின் கட் பண்ணுறச்ச நமக்கு எப்பிகாஃப் லெதரியாக உட்டியாக ஹார்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட எடிபிள் பார்ட்ன்றது ஃப்ளஷி நேச்சரில் இருக்கிற மீசோகாஃப் தான். ஓகே, அதுலேருந்து நம்ம சீட்ஸை கன்சியூஸ் பண்ணிக்கிற எண்டோகாஃபை ரிமூவ் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஓகே, எண்டோகாஃப் வந்து ஸ்மூத் நேச்சரில் இருக்கும், சாஃப்ட் ஸ்மூத் நேச்சரில் இருக்கும். அதுக்கும் உள்ளே தான் சீட்ஸ் இருக்கும், மெனி சீடடாக இருக்கும். இதுவும் மெனி சீடடாக இருக்கும். ட்ரூஃப் தான் சிங்கிள் சீடடாக இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் குக்குமர், வெல்ரி, வாட்டர்மெலன், தர்பூசணி, பாட்டர் கார்ட், சொரக்கா, பம்ப்கின், பூசணிக்காய். ஓகே, இந்த குக்கர்பிடேசி மெம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பெப்போ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ட்ரைகாப்லரி சின்காப்பஸ் யூனிலாக்குலர் இன்ஃபீரியர் ஓவர்லேருந்து டெவலப் ஆகிறது தான் ஃப்ரூட். நமக்கு பெரிகாஃப் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது, எப்பிகாஃப் லெதரி அண்ட் உட்டி நேச்சரில் இருக்கும், மீசோகாஃப் ஃப்ளஷி நேச்சரில் இருக்கும், எண்டோகாஃப் ஸ்மூத்தாக இருக்கும், மெனி சீடட் ஃப்ரூட்ஸாக இருக்கும். குக்கும்பர், வாட்டர்மெலன், பிட்டர் கார்ட், வாட்டர் கார்ட், பம்ப்கின் எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எஸ்பெரிடியம். ஓகே, எஸ்பெரிடியம் அப்படின்னாமே உனக்கு தெரியும், சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த எஸ்பெரிடியம்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இஸ் இங்கே ஃப்ரூட்ஸ் விச் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலார். நமக்கு மல்டிலாக்குலார் அப்படின்னு வரும்போதே காப்பல்ஸ் ஃபியூஸ்டு டுவர்ஸ் சென்டர் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரும். ஓகே, மல்டிகாப்லரி மெனி காப்பல்ஸ் டுவர்ஸ் சென்டர் ஃபியூஸ் ஆகிறதுனால நமக்கு மெனி லாக்குல்ஸ் மல்டிலாக்குலார் கண்டிஷன் டெவலப் ஆகுது. டுவர்ஸ் சென்டர் ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா சின்காப்பஸ் என்ன மாதிரி ஓவரினா சுப்பீரியர் ஓவரினா ஓவரி அப்பர் பொசிஷனில் இருக்குது, ஃப்ளோரல் பார்ட்ஸ் அதோடைய பேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸ் விச் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் சுப்பீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகுது. இதோடைய ஃப்ரூட் வாலும் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். ஓகே, இதோட ஃப்ரூட் வால் எப்படி டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது அப்படின்னா உனக்கு தெரியும், ஃப்ரூட் வால் ஆல்சோ டேர்ம்டு பெரிகாஃப் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ எப்பிகாஃப், மீசோகாஃப் அண்ட் எண்டோகாஃப். நம்ம எல்லாருமே ஆரஞ்சு உரித்து சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஓகே, அப்படி நம்ம ஆரஞ்சு உரிக்கும் போது அவுட்டரில் இருக்கிற லெதரியாக இருக்கிற ஆயில் கிளாண்ட், நம்ம சின்ன வயசில் இந்த ஆரஞ்சுலாம் உரித்தோம்னா அந்த தோல் வச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் இப்படி மடக்கி அடிப்போம் இல்லையா. ஓகே, அவங்க கண் எரியறதுக்கு இந்த ஆயில் கிளாண்ட் தானே ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஓகே, அதாவது அவுட்டர் ஸ்கின்னி லேயர் இருக்கும், லெதரி லேயர் இருக்கும். அவுட்டர் லெதரி லேயர் தான் எப்பிகாஃப், அதில் நிறைய ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆரஞ்சு உரிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மாதிரி ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர், ஒயிட் கலர் தின் ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்சி லேயர் இருக்கும்ல, அதை நம்ம பிரித்து எடுப்போம், நல்லாவே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, அந்த ஒயிட் கலர் ஃபைப்ரஸ் லேயர் தான் மிடில் இருக்கக்கூடிய பெரிகாஃபாக இருக்கும். மிடில் இருக்கிற பெரிகாஃப் விச் இஸ் டேர்ம்ட் அஸ் மீசோகாஃப். அண்ட் இன்னரில் நமக்கு நிறைய டிஸ்டிங் சேம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம ஆரஞ்சு சொலை அப்படி சொல்லுவோம்ல, அந்த ஒரு சொலையும் எண்டோகாஃபாக இருக்கும். ஓகே, எண்டோகாஃப் டிஸ்டிங் சேம்பர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, அந்த டிஸ்டிங் சேம்பர்ஸில் எண்டோகாஃப்லேருந்து தான் நமக்கு என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஜூஸி ஆஸ் டெவலப் ஆகும். ஓகே, இந்த ஜூஸி ஆஸ்க்குள்ளே இருக்கிற ஜூஸ் தான் நம்மளோட எடிபிள் பார்ட்டாக இருக்கும். எஸ்பெரிடியம்ன்றது மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் சுப்பீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகும். ஃப்ரூட் வால் ஆர் பெரிகாஃப் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். அவுட்டரில் இருக்கிற எப்பிகாஃப்
ஆயில் கிளான்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். லெதரி நேச்சரில் இருக்கும். மிடில் லேயர் மீசோகாஃப் ஃபைபரஸ் நேச்சரில் ஒயிட் கலர் ஸ்பாஞ்சி லேயராக இருக்கும். எண்டோகாஃப் டிஸ்டிங் சேம்பர்ஸை ஃபார்ம் ஆகிருக்கும். சொல்லையாக இருக்கும் இல்லையா, அதுதான் டிஸ்டிங் சேம்பர்ஸ் சொல்லிப்பாங்க. இந்த டிஸ்டிங் சேம்பர்ஸ்குள்ளே தான் நமக்கு ஜூஸி ஆஸ் டெவலப் ஆகும். அதுதான் நம்மளோட எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இதுவும் மெனி சீடட் ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். எஸ்பெரிடம்க்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்ச் அண்ட் லெமன். இதில் உனக்கு நல்லா கிளியராக தெரியுதா? இதில் இருக்கிற ஒரு சேம்பரும் நமக்கு ஒரு கார்பலாக இருக்கும். ஓகே, 4 5 6 7 8 9 10. ஓகே, இதில் பாரு, உனக்கு சென்டரில் ஒரு லைன் இருக்குது இல்லையா? அந்த ஒரு லைனும் ஒரு லாக்யூலை இண்டிகேட் பண்ணும். ஒரு லாக்யூலும் ஒரு கார்பலை இண்டிகேட் பண்ணும். எஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் இருக்குது. எஸ், இப்போ உன்னால் ஈஸியாக சொல்ல முடியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இது மேலே இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற ஸ்கின்னி லேயர் எபிகாஃப். இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது உள்ள ஃபைப்ரஸ் மீசோகாஃப் இருக்கும். இந்த ஒரு சேம்பர்ஸும் எண்டோகாஃப் தான் நமக்கு டிஸ்டிங் சேம்பர்ஸாக டெவலப் ஆகிருக்கும். எஸ், மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலார் சுப்பீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆக தான் இந்த எஸ்பெரிடியம் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்ச் அண்ட் லெமன். நெக்ஸ்ட் ஒன் போம் டைப் ஆஃப் ஃப்ரூட். போம்னு வரும்போது நமக்கு எந்த மாதிரி கண்டிஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, இதுவும் மல்டிகாப்லரி சின்காப்பஸ் இன்ஃபீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகுது. இன்ஃபீரியர் நமக்கு ஏற்கனவே நம்ம ஃப்ரூட்டோடைய டெஃபினேஷன் பார்க்கும்போது எடிபிள் பார்ட்னு வரும்போது என்டையர் கைனிஷம் ஆர் எனி ஃப்ளோரல் பார்ட்ஸ் நமக்கு ஜூஸியாக ஃப்ளஷியாக சக்குலண்ட்டாக ஸ்வீட்டியாக கலர்ஃபுல்லாக அரோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஏன் நான் உனக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு போம்னு வரும்போது போம்ன்றது ட்ரூ ஃப்ரூட் கிடையாது, ஃபால்ஸ் ஃப்ரூட். ஃபால்ஸ் ஃப்ரூட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, அதர் தென் கைனிஷம் கார்பலரி பார்ட்டு ஒரு கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு கைனிஷம் டெவலப் ஆகும். கைனிஷம் ஃபர்டிலைஸ் ஆகி பாலினேட் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி தான் நமக்கு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும் இல்லையா? ஆனால் இங்கே நான் கார்பலரி பார்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அந்த நான் கார்பலரி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலாமஸ். நமக்கு ஃப்ரூட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இடம் தான் தலம் தான் தலாமஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே நமக்கு ஃப்ரூட் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கிற ஓவரிலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, மல்டிகாப்லரி சின்காப்பஸ் இன்ஃபீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகும். மல்டிகாப்லரி டுவர்ஸ் சென்டர் தான் ஃபியூஸ் ஆகும். மல்டிலாக்குலர் கண்டிஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் ஆப்பிளில் குறுக்க கட் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்டரில் ஓவரி வால் இருக்கும், பெரிகாஃப் இருக்கும் இல்லையா? அண்ட் தலாமஸ் இருக்கும், பெரிகாஃப் இருக்காது. ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் பெரிகாஃப்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டர் பார்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ட்ரூ ஃப்ரூட் ஓவரி வந்து இன்ஃபீரியர் கண்டிஷனில் இருக்கும், தலாமஸ் கூட எம்பெடடாக இருக்கும். அப்போது நமக்கு தலாமஸ் வெளியில் இருக்கிற ரெட் கலர் ஸ்கின்னி லேயர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளஷி பார்ட் எல்லாமே தலாமஸ்க்குள்ளே தான் நமக்கு ட்ரூ ஃப்ரூட் எம்பெடடாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த போமில் எபிகாஃப் தின்னாக இருக்கும், ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எண்டோகாஃப் வந்து கார்டிலேஜினஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்கின் லைக் எபிகாஃப், எண்டோகாஃப் கார்டிலேஜினஸ் நேச்சரில் இருக்கும், அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும் மீசோகாஃப். ஓகே, நம்ம ஆப்பிள் சாப்பிடும்போது நடுவில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம் இல்லையா? அந்த ரிமூவ் பண்ணுற பார்ட் ஒரு மாதிரி எலும்பு கூண்டு மாதிரி கார்டிலேஜினஸ் நேச்சரில் இருக்கும்ல, அதுதான் ட்ரூ ஃப்ரூட். அதோடைய அவுட்டர் பார்ட் போமோடைய ட்ரூ ஃப்ரூட்டோடைய எபிகாஃப் ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எண்டோகாஃப் கார்டிலேஜினஸ் நேச்சரில் எலும்பு கூண்டு மாதிரி இருக்கும். மீசோகாஃப் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள் அண்ட் பியார் ஃப்ரூட்ஸு. நமக்கு ஆப்பிள் ஆஸ் வெல் அஸ் பியார் ரெண்டுத்துலையுமே நம்மளோட எடிபிள் பார்ட்டாக ஃப்ளஷியாக சக்குலண்ட்டாக இருக்கிறது தலாமஸ். ஓகே, நமக்கு ரிசெப்டக்கிள் இங்கே போம்னு உனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் இன்ஃபீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகிற ஃப்ரூட் தான் போம் டைப் ஆஃப் ஃப்ரூட்டாக இருக்கும். இங்கே ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ரிசெப்டக்கிள் டெவலப் ஆகும். ரிசெப்டக்கிள் ஓவரியோடு சேர்ந்து டெவலப் ஆகும். சேர்ந்து டெவலப் ஆகி ஃப்ளஷி
பார்ட்டாக டெவலப் ஆகும். ஓகே, இந்த ஃப்ளஷி பார்ட்டுக்குள்ளே தான் ட்ரூ ஃப்ரூட் என்க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, அதுதான் போம் டைப் ஆஃப் ஃப்ரூட். இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட். ஏன்னா இங்கே ஃப்ரூட் ஃபார்மேஷனில் நான் காப்லரி பார்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, போமில் எபிக் ஆஃப் ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எண்டோக் ஆஃப் கார்டிலேஜினஸ் நேச்சரில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள் அண்ட் பியா ஃப்ரூட்ஸ். போம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஏன் இதை ஃபால்ஸ் ஃப்ரூட் சொல்கிறாங்க தெரியுதா? இதில் உனக்கு நல்லா டிஸ்டிங்க்டாக தெரியும். நமக்கு ஃப்ரூட்டோடைய பார்ட்டில் தெரியும் சீட் இருக்குது. அண்ட் இன்னரில் கார்டிலேஜினஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய எண்டோகாஃப் இருக்குது. மிசோகால் அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். அண்ட் ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எபிகாஃப் இருக்கும். இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் ஃபால்ஸ் ஃப்ரூட். ஏன்னா இங்கே பாரு, இது பெடிசலில் தலாமஸ் இருக்குது, தலாமஸில் ஓவரி. இதுதான் ஃப்ளோரல் பார்ட்ஸ். கைனஷமோடைய அப்பேக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஓவரி? இன்ஃபீரியர் ஓவரியிலேருந்து ஃப்ரூட் டெவலப் ஆகிருக்கு. தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கல் ஓவரியோட சேர்ந்து ஸ்டிமுலேட் ஆகி ஓவரி கூடவே தலாமஸும் டெவலப் ஆகிருக்கு. இந்த தலாமஸ் தான் எடிபிள் பார்ட். நான் காப்லரி பார்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்டை ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆஸ் வெல் அஸ் பியா ஃப்ரூட். லாஸ்ட் டைப் பலாஸ்டர் டைப். இந்த பலாஸ்டர் டைப்பில் ஃப்ளஷி இன்டெகிசன் ஃப்ரூட்ஸ். இதில் உனக்கு காமன் ரூல் என்ன அப்படின்னா, நமக்கு ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்டெகிசன் ஃப்ரூட்ஸ். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் வெடிக்காது. உனக்கு ஒரு கொஸ்டின் வரும், வெள்ளரி இருக்குது அப்படின்னா அது நல்லா ரைப்பன் ஆனதுக்கப்புறம் வெடிக்குமே அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு வெள்ளரி பழம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உனக்கு தெரியும். ஆனால் டெகிசன்ஸ் வெடிக்கிறது அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் அதோடய ஃப்ரூட் வால் ரப்சர் ஆகணும், டெஹீஸ் ஆகணும், வெடித்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் வெளியே என்வாமெண்ட்டில் லிபரேட் ஆகணும். அதுதான் டெகிசன் ஃப்ரூட்டு. காமனாக நமக்கு ஃப்ரெஷி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்டெகிசன் ஃப்ரூட்ஸாக இருக்கும். இந்த பெலாஸ்டாவும் இன்டெகிசன் ஃப்ரூட்ஸ் தான், விச் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் இன்ஃபீரியர் ஓவரி. இங்கே பெரிகாஃப் எப்படி இருக்குன்னா டஃப் லெதரி மேனரில் இருக்கும். இது நமக்கு மாதுளம்பழம் உரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதை உரிக்கிறதுக்கு யோசிச்சுட்டே நிறைய பேர் சாப்பிடவே மாட்டோம். இங்கே பெலாஸ்டா ஃப்ரூட்ஸ் விச் இஸ் பெலாஸ்டான்றது ஃப்ளஷி ஃப்ரூட்ஸாக இருக்கும், இன்டெகிசன் ஃப்ரூட்ஸாக இருக்கும். என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கிற ஓவரிலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, மல்டிகாப்லரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் இன்ஃபீரியர் பொசிஷனில் இருக்கிற ஓவரிலேருந்து டெவலப் ஆகிறது தான் பெலாஸ்டா ஃப்ரூட்ஸாக இருக்கும். பெரிகாஃப் டஃப் நேச்சரில் லெதரி நேச்சரில் இருக்கும். இதில் இந்த கலர்ஃபுல் பார்ட் தான் பெரிகாஃப், ஃப்ரூட்டோடைய வால் தான் பெரிகாஃப், டஃப் அண்ட் லெதரி மேனரில் இருக்குது. இங்கே சீட்ஸ் எப்படி அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலர் மேனரில் அட்டாச்சாக இருக்கும். நமக்கு போம் கிரானைட்டில் எடிபிள் பார்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா இந்த சீட்ஸ் தான் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இந்த சீட்ஸில் நமக்கு ஃப்ரூட்னா ஜூஸியாக ஃப்ளஷியாக சக்குலண்ட்டாக அரோமேட்டிக்காக இருக்கணுமே, சீட் எப்படி ஜூஸியாக இருக்கும் அப்படின்னா சீட் ஜூஸியாக இருக்கலாம், இல்லை சீட் கோட் ஜூஸியாக இருக்கலாம் இல்லையா. இதில் பாருங்கள், ஒரு டெஸ்டா டெக்மன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்சஸில். டெஸ்டான்றது சீடோடைய அவுட்டர் கோட், டெக்மன்னா சீடோடைய இன்னர் கோட் இல்லையா. நமக்கு இந்த போம் கிரானைட் ஃப்ரூட்டில் டெஸ்டா தான் எடிபிள் பார்ட்டாக இருக்கும், டெஸ்டா தான் நல்லா ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சீட்ஸ் இர்ரெகுலர் மேனரில் இருக்குது, சீடோடைய அவுட்டர் கோட் சொல்லக்கூடிய டெஸ்டா தான் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் போம் கிரானைட். கிளியரா? நம்ம எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கோம். ஃப்ரூட்னா என்னன்னு நமக்கு தெரியும், அதோடைய ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்கும். ஃப்ரூட் வால் அண்ட் சீட் ரெண்டுத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஃப்ரூட்டாக இருக்கும். ஃப்ரூட் வாலில் பெரிகாஃப், எபிகாஃப், மீசோகாஃப், எண்டோகாஃப் எப்படி டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். இந்த ஃப்ரூட் வால்குள்ளே தான் சீட்ஸ் எம்பெடடாக இருக்கும். பெரினா ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், மெனி சீடர் ஃப்ரூட்ஸ், பைகாப்லரி டு மல்டிகாப்லரி மெனிகாப்பல்ஸ், சின்காப்பஸ் சுப்பீரியர் கண்டிஷன்லேருந்து டெவலப் ஆகிறது பெரியாக இருக்கும். ட்ரூஃப் இதுவும் பெரிகாஃப் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். மோனோகாப்லரி
சுப்பீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகும் சிங்கிள் சீடர் ஃப்ரூட்டாக இருக்கும். ட்ருஃபேஷியஸ் ஃப்ரூட் சொல்லுவாங்க. பெப்போ ட்ரைகாப்ளரி இன்ஃபீரியர் சின்காப்பஸ் யூனிலாக்குலர் கண்டிஷன்லேருந்து டெவலப் ஆகும். இங்கே நமக்கு இதுவும் பெரிகாஃப் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். மீசோகாஃப் ஃப்ளஷியாக, எண்டோகாஃப் ஸ்மூத்தராக இருக்கும். எபிகாஃப் லெதரி அண்ட் உட்டி நேச்சரில் இருக்கும். குக்கும்பர் பிட்டோகால்னா அதுக்கு எக்ஸாம்பிள். எஸ்பெரடியம் இதுவும் மல்டிகாப்ளரி சின்காப்பஸ் மல்டிலாக்குலர் சுப்பீரியர் ஓவரிலிருந்து டெவலப் ஆகும். இங்கேயும் எபிகாஃப் மீசோகாஃப் எண்டோகாஃப்னு பெரிகாஃப் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். ஜூஸி ஆஸ் எண்டோகாஃப்லேருந்து டெவலப் ஆகிற ஜூஸி ஆஸ் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். ஆரஞ்ச் அண்ட் லெமன் எக்ஸாம்பிளாக இருக்கும். போம் ஃபால்ஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட் போம் மட்டும் நான் காப்லரி பார்ட்லேருந்து டெவலப் ஆகிற ஃப்ரூட்டாக இருக்கும். இங்கேயும் நமக்கு இங்கே நமக்கு காமனாக பெரிகாஃப் வந்து நல்ல ஹார்டாக லெதரி நமக்கு பேலஸ்டாவில் தான் பெரிகாஃப் ஹார்ட் அண்ட் லெதரி நேச்சரில் இருக்கும். ஃபோமில் பார்த்தீங்கன்னா எபிகாஃப் தின்னாக ஸ்கின்னி நேச்சரில் இருக்கும். எண்டோகாஃப் கார்டிலேஜினஸ் நேச்சரில் இருக்கும். போம் டைப் ஆஃப் ஃப்ரூட்டில் ரிசெப்டக்கல் ஓவரியோடு சேர்ந்து ரிசெப்டக்கலும் ஸ்டிமுலேட் ஆகி ஃப்ளஷியாக டெவலப் ஆகும். இந்த ஃப்ளஷி தலாமஸ் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளஷி தலாமஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது தான் ட்ரூ ஃப்ரூட். சென்டரில் இருக்கிற பார்ட் தான் இந்த சென்டர் பார்ட் தான் ட்ரூ ஃப்ரூட்டாக இருக்கும். இது தலாமஸாக இருக்கும். இந்த தலாமஸ் தான் எடிபிள் பார்ட் ஆஃப் போமாக இருக்கும். ஆப்பிள் அண்ட் பியர் வந்து போமுக்கு எக்ஸாம்பிள். பெலாஸ்டாவில் பெரிகாஃப் ஹார்ட் அண்ட் லெதரி நேச்சரில் இருக்கும். டஃப் அண்ட் லெதரி நேச்சரில் இருக்கும். சீட்ஸ் இர்ரெகுலர் மேனரில் இருக்கும். சீடோடைய அவுட்டர் கோட்டாக இருக்கிற டெஸ்ட்டாக தான் எடிபிள் பார்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் போம் கிரானைட். இஸ் கிளியரா? தேங்க்யூ.